வெல்கம் டு விங்ஸ் ஃபார் யூ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆரியில் ஜிக்ஸாக் ஸ்டிச் பற்றி பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு லைன் போட்டு அந்த லைனோட ஸ்டார்டிங்லேருந்து அந்த பெண்டு வர இடத்துக்கு ஒரு லாங் செயின், அப்புறம் அந்த பெண்டுக்கிட்ட ஒரு குட்டியாக ஒரு லாக்கு, திரும்ப ஒரு லாங் செயின், அப்புறம் ஒரு குட்டி லாக்கு. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகும்போது நமக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் லைன் ஃபார்ம் ஆகிடும். அடுத்து நம்ம இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை எங்கெங்கே எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்க்ரால் ஸ்டிச் பற்றி பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே செயினோட ஒரு சைட்லேருந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டு வெளில எடுத்து ஆப்போசிட் சைடில் பஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்ப அங்கிருந்து த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நீடில் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் பஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்போசிட்டில் நீடில் பஞ்ச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் கிடைக்கும். இது ஸ்க்ரால் ஸ்டிச்னு சொல்லுவோம். இந்த ஸ்டிச் நமக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, த்ரெட் எம்போஸ் பீட் எம்போஸ் பண்ணும்போது அந்த எம்போஸ் லுக்குக்காக உள்ள ஒரு த்ரெட் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஸ்டிச் யூஸ் ஆகும். நம்ம இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சையே ரெண்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி பேரல் டைமண்ட் ஸ்டிச் கிடைக்கும். இந்த பேரல் டைமண்ட் ஸ்டிச் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்லீவ்ஸ் பார்டர், சாரீ பார்டர்ஸ், டிசைனர் ஷால்ஸில் உள்ள பார்டர்ஸ், அதுக்கெல்லாம் நமக்கு இந்த பேரல் டைமண்ட் ஸ்டிச்சையும் இதுக்கப்புறம் வர லாங் அண்ட் ஷார்ட் டைமண்ட் ஸ்டிச்சையும் யூஸ் பண்ணலாம். இந்த லாங் அண்ட் ஷார்ட் டைமண்ட் ஸ்டிச்சும் நம்ம பேரல் டைமண்ட் ஸ்டிச் மாதிரி தான். பட் இதில் இந்த ட்ராயிங் மட்டும் டிஃபர் ஆகும். ஒரு டைமண்ட் கொஞ்சம் பெருசாகவும் இன்னொரு டைமண்ட் கொஞ்சம் சின்னதாகவும் இருக்கும். இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது கலர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்லா அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும் அப்படின்றதுனால. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் பற்றியும் அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்டர் செயின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.